லக்ஷ்மி, பாகவதாளுக்கு பால் எடுத்துன்னு வாங்க. பாரு, அவளை எவ்வளோ அழகா பாடுறா பாரு. அந்த க்ஷீரம் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. வெது வெதுப்பா எடுத்துன்னு வா லக்ஷ்மி. இதோ சாமி, இப்ப எடுத்துக்கிறாரு சாமி. சுவாமி சுவாமி சுவாமி, நம்ம குழந்தை குழந்தை ராகவனை பத்தி தான் இவ எல்லாரும் பாடுறா பாரு லக்ஷ்மி. இல்ல சுவாமி, சுவாமி குழந்தை குழந்தை ராகவனை பத்தி தான் இவ எல்லாரும் பாடிட்டு இருக்கா பாரு லக்ஷ்மி. நீ ஏமா அழற? நம்ம ராகவன் சுவாமி, நம்ம ராகவன். நம்ம ராகவனுக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகலையேம்மா. அவன் தான் இன்னைக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இப்போ களைப்பா தூங்குறானா இருக்குமா? நம்ம ராகவன் கஞ்சி தொட்டில சுவாமி, நம்ம ராகவன் கஞ்சி தொட்டில. நம்ம ராகவன் கஞ்சி தொட்டில? கஞ்சி தொட்டில குடிக்கிற கஞ்சி தொட்டில விழுந்துட்டான் சுவாமி. குடிக்கிற கஞ்சி தொட்டில விழுந்துட்டான். அப்படியா? ராமா, ஏன்பா? ஏன்? உனக்கு ராகவனை ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல, அதனால நீ அவனை உன்கிட்டே சுருக்க கூட்டின்னு போயிடுவியா? நம்ம ராகவன் கஞ்சி தொட்டில? இங்க பாரு, இந்த ராகவனை இலையில போட்டு மூடிட்டு நம்ம போய் வேண்டிய வேலையை பார்ப்போம் லக்ஷ்மி. நீ இங்கேயே உட்கார்ந்து லக்ஷ்மி, நான் போய் பாகவதால பார்த்துட்டு வரேன். வந்தே சுவாமி. கோபண்ணா, இந்த 21 நாள் கல்யாண உற்சவம் ரொம்ப சிறப்பா உன்னுடைய ஆத்துல நடந்தாச்சு கோபண்ணா. கர்ப்போத்சவத்திலேருந்து ஆரம்பிச்சு சயனோத்சவம் வரைக்கும் ரொம்ப நல்லா நடந்தாச்சு. இப்போ ராசம் பண்ணணும் கோபண்ணா. நீ போய் ராகவன் அழைச்சிருவா போ. சுவாமி, ராகவன் தூங்குறான், அவன் வரமாட்டான் சுவாமி. கோபண்ணா, ராகவன் தூங்குறானா? அவனுக்கு ராசன்னா ரொம்ப பிடிக்குமே, அவனை இப்ப அழைச்சிருவாப்பா. சுவாமி, ராகவன் தூங்குறான், அவன் வரமாட்டான் சுவாமி, அவன் வரமாட்டான். இங்க பாருங்க, நான் மற்ற குழந்தையில கூப்பிடுறேன், அவளோட நம்ம ராசம் பண்ணலாம் சுவாமி. நம்ம அவளோட ராசம் பண்ணலாம். அப்படியா? ராகவன் தூங்குறானா? அவன் அப்புறம் வருவானா? சரி, நம்ம ராசம் ஆரம்பிச்சுடுவோம்.